Students, இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கவுண்டன்சி சப்ஜெக்ட்ல 10th சாப்டர் டெப்ரிசியேஷன்ல எக்ஸசைஸ் சம் 13 and 14th சம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். A furniture costing 5,000 was purchased on 1/1/2016. The installation charges being 1,000. எப்பவுமே installation charges வந்ததுன்னா என்ன பண்ணணும்? Add பண்ணணும். The furniture is to be depreciated 10% per annum on the diminishing balance method. Pass journal entries for the first 2 years. இல்லை journal entries-உம் 2 years-க்கு போட சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தடு? டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் சைடில் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. இன் written down value method, each and every year depreciation amount reduced. ஒவ்வொரு வருஷமும் ரெடியூஸ் ஆகினே வரும் depreciation amount. From the book value we have to find out depreciation. ஒவ்வொரு வருஷத்துலேயும் கிடைக்கக்கூடிய புக்கு வேல்யூலேருந்து தான் புதுசாக நம்ம டெப்ரிசியேஷனை இந்த 10% கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் டிகிரீஸ் ஆகினே வரும். அதே ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தால் இப்போ ஒரு 5,000 ஃபஸ்ட் இயர்னால் செகண்ட் இயரும் 5,000 ஃபுல்லாக ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஈக்குவல் அமௌண்ட் வரும். ஆனால் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னா டிக்ரீஸிங் குறைஞ்சிக்கிட்டே வரும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு. இப்போ பர்ச்சேஸ்டு ப்ரைஸ் எவ்வளவு? 5,000. இன்ஸ்டாலேஷன் ஒரு 1,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6,000 ஒரிஜினல் காஸ்ட் இல்லையா? அப்போது இப்போ நம்ம எப்படி 2 இயர்ஸுக்கும் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இயர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 5,000 ஆட் இன்ஸ்டாலேஷன் 6,000. இந்த 6,000லேருந்து தான் நம்ம 10% டெப்ரிசியேஷன் இயர் எண்டில் 31st டிசம்பரில் கண்டுபிடிக்கணும். அப்போது 6,000 10%னா 600. 6,000லேருந்து 600 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 5,400 வருது. இந்த 5,400 தான் புக்கு வேல்யூ, ஃபஸ்ட் இயரோட புக்கு வேல்யூ. இந்த புக்கு வேல்யூலேருந்து தான் செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் 10% கண்டுபிடிக்கணும். செகண்ட் இயர் பாருங்கள், 2017 31st டிசம்பர் 2017 5,400 இன்ட்டு 10% எவ்வளவு? 540. அப்போது 5,400லேருந்து 540 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 4,860. புக் வேல்யூ ஆர் பேலன்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்னு இதுக்கு நேம் கொடுக்கலாம். இப்போ டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் இயரு 600, செகண்ட் இயரு 540. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிஸில் பாருங்கள், 2016 ஜான்வரி 1 அன்னைக்கு ஃபர்னிச்சர் வாங்குறாங்க. அப்போது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 6,000 ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட். அதே இயர் எண்டு இருக்குல்ல, டிசம்பர் 31st 2016 டெப்ரிசியேஷனுக்கு ஒரு என்ட்ரி போடணும். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 600 டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 600. டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணுறோம், ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ். டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட்னு நரேஷன் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே டேட்டு டிசம்பர் 31st ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 600 டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 600. டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ 2017 டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 540 டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட். இதே ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிசியேஷன் 540 டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ 2 இயர்ஸ்க்கு 2016 எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரி வாங்கினது, ஃபர்னிச்சர் வாங்கினதுக்கு ஃபர்னிச்சர் டு பேங்க்னு போடுறோம். மற்றபடி டெப்ரிசியேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் போட்டுட்டு அதே டெப்ரிசியேஷனும் என்ட்ரியும் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் 2017 போடணும். இப்போ 2 இயர்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டாச்சு. 14th சம் பாருங்க. A firm acquired a machine on 1st April 2015 at a cost of 50,000. Its life is 6 years. April 1 அன்னைக்கு வாங்குறாங்க, 50,000 வேல்யூ, 6 இயர்ஸ் அதோடைய எஸ்டிமேட்டட் லைஃப். The firm
rate of depreciation at 30% per annum on diminishing balance method. The firm closes its books on December 31st every year. Show the machinery account and depreciation account for 3 years starting from 1st April 2015 இருந்து 3 இயர்ஸுக்கு லெட்ஜர் மெஷினரி அக்கௌண்ட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் போடணும். டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஏப்ரல்லேருந்து டிசம்பரில் தானே க்ளோஸ் ஆகுது. அப்போ அந்த 50,000க்கு 30% 9 months தான் வரும். ஏப்ரல்லேருந்து டிசம்பர் ஹவு மெனி மந்த்ஸ்? 9 months பாருங்கள். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 monthsக்கு கண்டுபிடிக்கணும். அப்போது 50,000 into 30% வந்து 15 into 9/12 9 monthsனால 9/12. இப்போ 15,000 into 9 வந்து 1,35,000 divided by 12னா 13ல் 1 time அடங்குதா? பேலன்ஸ் 1 திரும்பி 1 time. அதுக்கப்புறமா பேலன்ஸ் 3 30ல் 2 times 24. இப்போ பேலன்ஸ் 6 60ல் 5. அப்போ 11,250 இஸ் த டெப்ரிசியேஷன் அமௌண்ட். 50,000ல் 30% 9 monthsக்கு. செகண்ட் இயரில் டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட் இயரில் இப்போது செகண்ட் இயர்னால் என்ன பண்ணணும்? புக்கு வேல்யூ ஃபஸ்ட் இயரோட புக்கு வேல்யூ எவ்வளவு? 50,000லேருந்து 11,250 மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே நோட்ஸ்லேயே கொடுத்துருங்க பாருங்கள். 50,000லேருந்து 11,250 மைனஸ் பண்ணால் பேலன்ஸு 597 9லேருந்து 1 4 38,750 is the book value. இந்த book value 38,750லேருந்து தான் 30% கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் 30% கண்டுபிடிச்சா 11,62,500 divided by 100னா 2 0 அடிச்சிட்டோம். அப்போது 11,625 is the depreciation. தேர்ட் இயருக்கு புக்கு வேல்யூ எவ்வளவு? இப்போ பாருங்கள் 38,750லேருந்து 11,625 போச்சுன்னா 27,125. அப்போ அந்த 27,125லேருந்து 30% அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 30%னா இது 27,125 into 30 மல்டிப்ளை பண்ணால் 8,13,750 டிவைடட் பை 10. இப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இந்த ஒரு ஜீரோக்கு பதிலாக பாயிண்ட் வச்சிடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறமா 5 above 5 வந்தால் இதை ரவுண்ட் அப் பண்ணிடணும். 7 8 ஆகிடும். இப்போ 8,138 இஸ் த டெப்ரிசியேஷன். 8,138. இப்போ புக்கு வேல்யூ பேலன்ஸ் இன் மெஷினரி அக்கௌண்ட் எவ்வளவு? 27,125லேருந்து 8,138. 7 8 9 1. இப்போ 5 7 8 9 இங்கே 8 6ல் இருக்கு இல்லையா? அப்போ இது 8 தென் 18,987. இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் போட்டுடலாம். இதுதான் புக் வேல்யூ. லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் மெஷினரி அக்கௌண்ட் டு பேங்க்கு 1/4/2015ல் 50,000 பை டெப்ரிசியேஷன். டிசம்பர் 31st டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு எவ்வளவு? 9 months கண்டுபிடிச்சோம். 11,125. 50லேருந்து 11,250 போச்சுன்னா 38,750. பேலன்ஸ் கேரி டவுன். இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் இயர். 2016க்கு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டோம் 38,750. இதில் 38,750லேருந்து 30%னா 11,625. அது மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 27,125. ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் இயர் 2016 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். இதில் 27,125லேருந்து 30% 8,138 மைனஸ் பண்ணால் 18,987 இஸ் த பேலன்ஸ். நெக்ஸ்ட் இயருக்கு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 18,987. இப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்
2015க்கு இது எல்லாமே எண்டிங் மந்த் தான் டெப்ரிசியேஷன் 31st டிசம்பர். டூ மெஷினரி அக்கௌண்ட் 11,250. வெறும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை மட்டும் எடுத்து போஸ்டிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி 31st 12/2015 அதே டேட்டில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 11,250. நெக்ஸ்ட் இயர் 2016லேயும் டூ மெஷினரி 11,625. அப்புறம் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 11,625. தேர்ட் இயருக்கு 2017ல் டூ மெஷினரி அக்கௌண்ட் 8,138. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 8,138. ஸோ இந்த 3 இயர்ஸுக்கும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் மட்டும் எடுத்து போஸ்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.